ஒன்றுமே புரியல, எப்போதான் முடிப்பாங்கன்னு தெரியல. இந்த ரோடு எப்போதான் சரி பண்ணுவீங்க? பைக்கில் இடிச்சு இங்கே அடிலாம் பட்டிருக்கு எனக்கு. சென்னை மாநகரில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலைகளில் ராயபுரம் கல்மண்டபம் சாலையும் ஒன்று. இந்த பகுதி வழியாக திருவொற்றியூர், பழைய வண்ணாரப்பேட்டை, மணலி, எண்ணூர், ஆவடி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு பயணிக்க முடியும். அதன் மறுபுறம் சென்னை கடற்கரை, பாரிஸ், அண்ணா சாலை, சென்ட்ரல், மின்ட், ஸ்டான்லி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பயணிக்க முடியும் என்பதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். அதிலும் முக்கியமாக பீக் அவர்ஸில் சொல்லவே வேண்டாம் என்ற அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படும். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் புதிதாக சாலை அமைக்கவும், மின்கம்பங்களை சீர் செய்யவும் போன்ற காரணங்களால் கல்மண்டபம் சாலை தோண்டப்பட்டது. ஆனால் தற்போது வரை அந்த பகுதியில் சாலை போடுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் ஒரு சாலை தற்போது மேடு பள்ளத்தோடு காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதோடு விபத்துக்கள் நிகழ்வதாகவும் புழுதி சூழ்ந்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குழாய் பதிக்கும் பணிகளுக்காக இந்த பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதாகவும், விரைவில் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு சாலை அமைக்கப்படும் என்றும், பொதுமக்களின் சிரமத்திற்கு மன்னிக்கவும் என்று ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனை, திருமண மண்டபம், பள்ளிக்கூடங்கள் நிறைந்த பகுதி என்பதால் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் சாலை பள்ளம் தோண்டப்பட்டு ஒரு மாதத்தை கடந்தும் இப்படி எந்த பணியும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைவதாகவும், அதுவும் மழை பெய்தால் சொல்லவே வேண்டாம் என்று கூறுகிறார் ஆட்டோ ஓட்டுநர் பிரதீப். நார்மல் ரோட்டில் ஓட்டினாலே 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரையும் செலவாகும் மாதத்தில். இப்போ வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரையும் செலவாகுது. ஏன்னா அந்த வீல் பேரிங்லாம் போயிடுது. ரொம்ப பள்ளத்தில் விட்டு ஏற்றி இறக்கவும் வீல் பேரிங்லாம் அதிகமாக போகுது. அப்போல்லாம் வந்து மாதத்துக்கு ஒன்று போவோம், இப்போல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை ஒன்று போயிடுது. ஒரு பேரிங் மட்டும் 2500 3000 வரையும் செலவாகுது. அப்போ 2 வீல் பேரிங் பார்த்தாலே கணக்கில் 5000 10,000 வந்து செலவு, தனிப்பட்ட முறையாக செலவாகுது. சம்பாரில இதில் 5000 10,000 மாதம் செலவு பண்ணால் எங்கே போகிறது? ஒன்றுமே புரியல, எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ரொம்ப சிரமமாக இருக்குது. யாருமே இதை பொருட்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதா என்னன்னே தெரில. இது இந்த சைடில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்னன்னே தெரில. மேலும் இதுபோன்ற பகுதிகளில் வாகனங்களை இயக்கும்போது அதற்கான செலவு வழக்கத்தை விட கூடுதலாக உள்ளதாகவும், கஷ்டப்பட்டு உழைத்து வாகனத்திற்கு செலவு செய்யவே சரியாக உள்ளது எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள். ஒரு முக்கியமான சாலையில் இதுபோன்று பள்ளம் தோண்டி கிடப்பில் உள்ளதால் காசிமேடு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், இதனாலேயே இந்த பகுதி வழியாக பயணிப்பதை தவிர்த்து மாற்று வழியை பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். நான் இதனால இந்த பக்கம் மேக்ஸிமம் வரமாட்டேன். நான் அப்படியே பிரிட்ஜ் இறங்கி அப்படியே சுற்றி அந்த ரூட்டுக்கு வந்துடுவேன். இந்த ரூட்டு மேக்ஸிமம் இதனாலே வரதே கிடையாது. இதனால் வேலை இருந்தாலும் வரது கிடையாது. பள்ளம் தோண்டப்பட்டு கிடப்பில் உள்ளதால் இப்பகுதி முழுவதும் தூசு படலம் நிறைந்து காணப்படுவதாகவும், தினமும் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுவதாகவும், ஆம்புலன்ஸில் வரும் நோயாளிகளை இறக்கி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவே நாங்கள் மிகுந்த சிரமமடைவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் தனியார் மருத்துவமனை ஊழியர் பிரியா. இதுலேருந்து இந்த பேஷண்ட் ரொம்ப ஷிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்து ஃபுல்லாக இதாகிடுது, பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நம்ம உள்ள இது நடந்து போனவே ரொம்ப சகதியாகிடுது, கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு எப்போ தான் சரி பண்ணுவீங்க? இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் எல்லாமே ஃபுல்லாக மண்ணாயிடும். நாங்கள் தொடச்சிட்டே இருப்போம், ரொட்டேஷனாக தொடச்சிட்டே இருக்கக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இது வந்து ஒரு ஷாக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை திட்டுறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும் அதுக்கு? இந்த சாலை வாகனத்தில் செல்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நடந்து செல்பவர்களுக்கும் பிரச்சனையாக உள்ளது என்றும், சைக்கிளில் வந்தாலும் ஓட்டிச் செல்ல முடியாமல் பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலைதான் உள்ளது என்று வேதனை தெரிவிக்கிறார் பள்ளி மாணவர் சச்சின். நான் ஒரு வாட்டி சைக்கிளில் இங்கே வந்து இந்த பக்கம் வரப்போது இந்த பள்ளத்தில் வந்து நான் விழுந்திருக்கேன் நிறைய வாட்டி. பைக்கில் இடிச்சு இங்கே அடிலாம் பட்டிருக்கு எனக்கு. காலைல வந்து 7:30க்கு நாங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கணும். கரெக்டாக இந்த பக்கம் தான் போவோம். இந்த பக்கம் வரும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப ஜாம் ஆகும். இந்த பக்கம் போகிறது கஷ்டமாக இருக்கும் நாங்களுக்கு. ஆனால் வந்து நாங்கள் வந்து சைக்கிளை இறக்கிட்டு நிப்பாட்டு நடந்து போகணும் சைக்கிளை எடுத்துன்னு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது கவர்மெண்ட் பார்க்கவும் மாட்டேன்றாங்க. இது ஒன்றும் இது இல்லை.
ஆஸ்பத்திரியில் போட பண்ணது வண்டியில் விழுந்து முந்தானெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இது. ரோடு ரொம்ப மோசமாகுது. பைக்காரவங்களாம் சரி விழுறாங்க அப்படியே. அப்புறம் வந்து ஒரே கால்லாம் சரி மழை பெஞ்சா அப்படியே ஒரே சிமெண்ட்டாக போயிட்டு நடக்கிறதுக்கே பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி அறுவறுப்பாக ஆகுது. ஏற்கனவே இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது தற்காலிகமாக அந்த பகுதியில் சிமெண்ட் கொட்டி அதனை சரி செய்துள்ளனர். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டு வாசல்லே வந்து ஜல்லியை கொட்டி போட்டுறாங்க. ஒரு மாதமாக அந்த ஜல்லி இருந்தது, நேற்று தான் எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் வந்து தோண்டி போட்டாங்க. சரி, ஒரு பாட்டு முடிச்சுட்டு அந்த பாட்டு வரைக்கும் தார் ரோடு போட்டு விட்டோன்னா நமக்கு ஃபினிஷிங் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இதை வந்து காசிமேடு அது வரைக்கும் போடுவாங்களாம். இன்னும் எத்தனை மாதம் ஆகும், வருஷக்கணக்காக ஆகுமான்னு வந்து தெரியல. ஆனால் இது போன்ற தற்காலிக தீர்வை தேடாமல் நிரந்தர தீர்வு காண துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதிவாசிகள் மற்றும் வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜஷ்வந்த், ஷாலம் மற்றும் மோசஸுடன் செய்தியாளர் தீனா.